முதலமைச்சர் ஸ்டாலின் கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பரம்பிக்குளம் ஆழியாறு பாசன திட்டத்தை உருவாக்கிய தலைவர்களின் சிலைகளை திறந்து வைக்கிறார். அதனை பார்க்கலாம். குறிப்பாக இன்றும் நிலைத்திருக்கும் பல தலைமுறைகள் கடந்து இவர்களின் சாதனைகள் பேசப்படும். கூடுதல் தகவலை செய்தியாளர் நடேசன் வழங்க கேட்கலாம். நடேசன், வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சருடன் யாரெல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள்? கள தகவல்களை சொல்லுங்க. கோவை மாவட்டத்திற்கு தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் 2 நாள் சுற்றுப்பயணமாக வந்திருந்தார். நேற்று உடுமலையில் நடந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இன்று காலை அதாவது கோவை பொள்ளாச்சி சாலையில் உள்ள PAP அலுவலகத்தில் பரம்பிக்குளம் ஆறு திட்டத்தை உருவாக்க காரணமாக இருந்த தமிழக முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு காமராஜர், முன்னாள் மத்திய அமைச்சர் சுப்பிரமணியம், MLAக்கள் V.K. பழனிசாமி கவுண்டர், மகாலிங்கம் மற்றும் அந்த தலைமை பொறியாளர் ராவ் ஆகியோரின் படத்தை திறந்து வைத்து மலர் தூவி மரியாதை செலுத்தி அதன் பின்னர் அரங்க வளாகத்தில் அமைக்கப்பட்ட முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு காமராஜர் மற்றும் அதன் பின்னர் அங்கு MLA V.K. பழனிசாமி கவுண்டர், மகாலிங்கம் மற்றும் இந்த திட்டத்திற்கு முழு காரணமாக இருந்த மத்திய அமைச்சர் சுப்பிரமணியம் ஆகியோருடைய படத்தை தற்போது திறந்து வைத்துள்ளார். இதற்கு அடுத்தபடியாக அரங்கங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. புகைப்பட கண்காட்சியை முதலமைச்சர் திறந்து வைக்க உள்ளார். மேலும் மேல்தளத்தில் விவசாயிகள் பலன்பெறும் வகையில் கூட்டரங்கம் திறக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் தற்போது அமைச்சர்கள் வெள்ளக்கோயில் சாமிநாதன், மாவட்ட கலெக்டர் மற்றும் பலர் கலந்து கொண்டுள்ளனர். தகவல்களுக்கு நன்றி நடேசன். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.